பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். Psalm chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord remembers us and will bless us. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக நாட்கள் அதற்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, பிரயாசப்படுறீங்க. ஆனா எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு நினைச்சு கலங்கி போயிருக்கிறீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிறார், ஆனா அந்த காரியத்தை எனக்கு செய்து தரலையே, என்னை மறந்துட்டாங்களோன்னு நினைச்சு நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஏசப்பா இந்த வேத வசனம் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். மகனே, மகளே, நான் எல்லாவற்றையும் நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தரணும்னு சொல்லி எல்லாவற்றையுமே நான் சிறப்பாக செய்து வைத்திருக்கிறேன். நீ எதை குறிச்சு நீ கலங்காத, நான் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இயேசு உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை மறந்து விட மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க எதிர்பார்க்கிற காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க, நீங்க பிள்ளைங்களை நினைத்திருக்கிறீங்க, நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, வேலையடைத்து பாதுகாத்துக்கோங்க, எந்த ஒரு தீமையும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. நீங்க தகப்பனே தேவைகள் யாவையும் நீங்க சந்திங்க, பிள்ளைங்களை உயர்த்துங்க, நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை மறக்கல, அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்டுக்கொண்டதற்கும் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க உண்மையாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, அவருக்காக நீங்க வாழ்றீங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் பொறுத்திருங்க, சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா மாற்றி தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.